குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பிஎம் போஷான் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் ஆகிற மெட்டீரியல் காஸ்ட்டோட ப்ரைஸை வந்து 9.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த போஷன் அபியான் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். போஷன் அபியான் ஸ்கீம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக மிட் டே மீல் ஸ்கீம் தான். மதிய உணவு திட்டம் இருக்கு இல்லையா, ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு மதிய உணவு திட்டம் வழங்குறது இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் தான். ஸோ இது முன்னாடி வந்து மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு தான் இருந்தது. இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து 1995 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ லேட்டராக 2021 தான் வந்து இதோட பேரை வந்து பிஎம் போஷான் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு குழந்தைக்கு ஆகக்கூடிய ஒரு வேளை சாப்பாடு இருக்கு இல்லையா, செலவு, அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் காஸ்ட் அதில் வந்து 9.5% வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விலைவாசி அப்படிங்கிறது ஏறுது இல்லையா, ஸோ அதற்காகத்தான். ஓகேங்களா. இது வந்து எப்போ இருந்து எஃபெக்டிவாக வருது அப்படின்னா May 1, 2025 இருந்து. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர் 26 பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் போஷானுக்கு வந்து 12,500 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ ரிவைஸ்டு பட்ஜெட்டாக, ஸோ இந்த மெட்டீரியல் காஸ்ட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய ரிவைஸ்டு பட்ஜெட்டாக வந்து ஆட் ஆன் பண்ணி ஒரு 954 கோடி வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட்டோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 60:40 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் இருக்குது. ஓகே. இதுதான் இந்த நியூஸோட ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு டேட்டாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. தேங்க்யூ.